இன்றைக்கி பார்க்க போகிறது கேப்டனோட இளைய பையன் சண்முக பாண்டியனை பற்றி தான். இவர் 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி மதுரையில் பிறந்திருக்காரு. இவருக்கு முதல்ல விஜயகாந்த் அவர்கள் சவுக்கத்தலின்னு தான் பேர் வைக்கணும்னு உறுதியாக இருந்திருக்காரு. ஆனால் கேப்டனோட நட்பு வட்டார அரசு அதிகாரிகளும் நண்பர்களும் இப்படி பேர் வச்சோன்னா பின்னால் பிரச்சனை வரும், பாஸ்போர்ட்லேயும் வெளிநாடுகள் போகிறப்பையும் அப்பா அம்மா ஹிந்து பேரில் இருக்குது, பையன் முஸ்லீம் பேர்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி நாளில் வச்ச பேர் தான் சண்முக பாண்டியன். சண்முக பாண்டியனோட படிப்புன்னு கேட்டிங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காரு. நடுவில் வெளிநாடு போய் அங்கே சினிமா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. இவருக்கு முதல்ல சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு ஆசையெல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு விளையாட்டு மேலே இருந்த ஆர்வத்தால் ஃபுட்பால் பிளேயர் ஆகணுங்கிறதான் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவரோட அந்த முயற்சி நிறைவேறவே இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ தான் தனக்கு ரொம்ப பிடிச்ச வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் கவனம் செலுத்தியிருக்காரு. ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணும்னு உறுதியாக இருந்திருக்காரு. இவருக்கு இருக்கிற கதை சொல்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு கேப்டனே நீ பேசாமல் டைரக்டர் ஆகிடலாமேன்னு சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். இதற்கிடையே விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பையும் செல்ல பிராணிகள் வளர்ப்பையும் ஆர்வம் காட்டியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபி துறையில் நிறைய முயற்சிகள் செய்தும் அதற்கான களம் சரி அமையாததால் தனக்கு இருக்கிற கதை சொல்லும் திறமைகளையும் தன்னோட அப்பாவோட வழிகாட்டுதலின் பேரில் 2014 முதல் படமான சகாப்தம் படத்தில் சுரேந்திரன் டைரக்ஷனுக்கு நடிக்க தொடங்கியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு கிராமத்து இளைஞர் மலேசியாவுக்கு வேலை தேடி போய் அங்கு படும் சிரமங்களையும் பின்ன என்ன நடந்ததுங்கிறதையும் சொல்கிற விதமாக தான் கதைகள் அமைஞ்சிருக்கும். இந்த படம் 2015 இளையராஜாவின் பையன் கார்த்திக் ராஜா இசையமைத்திருப்பார். இந்த படத்தில் தேவயானி, போஸ் வெங்கட், ஜெகன், சிங்கம்புலி, பவர் ஸ்டாரு, தலைவாசல் விஜய்னு பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தாலும் இந்த சண்முக பாண்டியனுக்கு சரியாக கை கொடுக்கணும்னு தான் சொல்லலாம். அடுத்ததாக ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு பிஜி முத்தையா டைரக்ஷனில் மதுரை வீரர்னு பெயரிடப்பட்ட படத்தில் சமுத்திரக்கனி, பாலசரவணன், வேலராமமூர்த்தி, மைம் கோபி, மொட்டை ராஜேந்திரன் ஆகியோர் நடிப்பில் 2018 படம் ரிலீஸ் ஆச்சு. கேஎல் பிரவீனோட இசையில் பாடல் ரகங்கள் ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் வேலைக்காக சென்று மலேசியாவிலிருந்து திரும்பி வந்து தன்னோட சொந்த கிராமத்தில் தன் அப்பாவோட நன்மதிப்பையும் தமிழ் கலாச்சாரமான ஜல்லிக்கட்டை மீட்டு எடுப்பதாக கதைக்கெல்லாம் அமைஞ்சிருந்தது. சண்டை காட்சிகளும் நல்லாவே அமைஞ்சிருந்தது. இந்த படம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 கமெண்ட்ஸுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மக்கள் மத்தியில் பெரிய அளவில் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அடையாளப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். மூன்றாவதாக டைரக்டர் பா அன்பு இயக்கத்தில் தன்னோட 2 படங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தோட்டத்திலும் வேறுபட்ட கதாபாத்திரத்திலும் யானைகளோடவே பிறந்து வளர்ந்து வரும் மனிதராகவே வாழ்ந்து மெருகேற்றிருக்காரு. இந்த படத்தில் கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், ஏ வெங்கடேஷ் ஆகியோரது நடிப்புலேயும் இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையிலேயும் படம் இறுதிக்கட்ட தயாரிப்பு வேலையில் இருக்குது. இந்த படத்தில் ராகவலாரன்ஸ் இடம் பெற்றிருக்காருங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்ச வட்டாரம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஏஐ தொழில்நுட்பத்தில் வர்றாருன்னு, விஜய் ஒரு சிறப்பு கௌரவ தோட்டத்தில் வர்றாருன்னு அரசல் புரசல் தகவல் உலாவிட்டு தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். இந்த படம் செப்டம்பரில் வெளியாகிருன்னு சொன்னாங்க படக்குழு. ஆனால் விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுனாலையும் கேப்டன் ஏஐ தொழில்நுட்பத்தில் வர்றதாலையும் கேப்டன் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அந்த படத்தின் மீது அதிகமாகவே விழுந்திருக்குதுன்னு தான் சொல்லலாம். அதனால் படைத்தலைவன் படம் செப்டம்பர் கடைசியோ அல்லது நவம்பர்லேயோ ரிலீஸ் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம சண்முக பாண்டியன் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் விஜய் பிரபாகரனுக்கு ஆதரவாக பிரச்சார களத்தில் பட்டா தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள்கிட்ட நன்மதிப்பையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினார்னு சொன்னால் அது உண்மைதான். படைத்தலைவன் படத்திற்கு அடுத்ததாக இயக்குனர் பூபாலன் இயக்கத்தில் மித்திரன்கிற படத்துலையும் பெயரிடப்படாத வாலிபர் சங்கம் இயக்கத்தில் நடிப்பதற்கான பல பூஜைகளும் கேப்டன் கோவிலில் மிகச்சிறப்பாக தொடங்கி இருக்குது ஆகஸ்ட் 25 அன்னைக்கு. இந்த படத்தில் சரத்குமார் முக்கிய இடத்துல நடிக்கிறாருங்கிறது தகவல். சரிங்க, எது எப்படியோ படைத்தலைவன் படத்திற்கு சண்முக பாண்டியன் மட்டும் இல்லாமல் நாமளும் ரொம்ப ஆர்வமாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு சின்ன கேப்டன் சண்முக பாண்டியனுக்கு பிளாக் சாயில் மீடியா சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அதிகமான பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னு தெரியும், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.